It's story time. அவசர புத்தியோட ஒரு இளவரசன் என்ன செஞ்சான், அதோட விளைவுகள் என்ன ஆச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கோதாவரி ஆற்றங்கரை ஓரமா ஸ்வர்ணபுரின்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மனோகரன். அவருக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால இளவரசன் பிருத்திவிராஜ ராஜா ஆக்கிட்டு தான் கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. பிருத்திவிராஜுகிட்ட மனோகரனுக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா முடிவெடுக்கிற பழக்கம் பிருத்திவிராஜுக்கு கிடையாது. இப்படி இருந்தா ஒரு நாட்டோட நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியாது அப்படின்னு மனோகரன் நினைச்சாரு. அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு துறைகள்லையும் பிருத்திவிராஜ் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்தா நிர்வாகம் கொஞ்சம் சரியா நடக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதனால அவர் பிருத்திவிராஜுகிட்ட ஒவ்வொரு துறையிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நாட்டோட இராணுவத்தில், நிதித்துறையில், அரசாங்க மருத்துவமனையில் இத மாதிரி நிர்வாகம் நடக்கிற ஒவ்வொரு துறையிலையும் பிருத்திவிராஜுக்கு ஒவ்வொரு வாரம் பயிற்சி கொடுக்கறதுக்கு ராஜா ஏற்பாடு செஞ்சாரு. அடுத்து வந்த 6 மாசமும் பிருத்திவிராஜ் அரசாங்கத்தோட ஒவ்வொரு துறையிலையும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா ஒரு நாள் பிருத்திவிராஜுகிட்ட, நம்ம அரசாங்கத்தோட பல்வேறு துறைகளை பத்தி உன்னோட எண்ணம் என்ன? எந்தெந்த துறைகள் எல்லாம் சரியா இயங்குது, எந்தெந்த துறைகளில் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்விக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பிருத்திவிராஜ் அவர்கிட்ட, மற்ற எல்லா துறைகளும் கூட நல்லா தான் செயல்படுது, ஆனா நீதித்துறை மட்டும்தான் ஒழுங்கா செயல்படல. எனக்கு ஒரு வாரம் பயிற்சி கொடுத்த தலைமை நீதிபதி குணசீலன் ரொம்ப வயசானவரு. இந்த கால இளைஞர்கள் மாதிரி அவர்கிட்ட ஒரு வேகம் இல்ல. அவர்கிட்ட வர்ற ஒவ்வொரு வழக்கையும் அவர் சரியா புரிஞ்சுக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமாத்தான் இருக்கு. தேவையில்லாம ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அவரு நேரத்தை ரொம்பவே வீணாக்குறாரு. நான் அவர்கிட்ட பயிற்சியில இருந்த அந்த ஒரு வாரத்துல 2 வழக்க மட்டும்தான் அவரு முடிச்சாரு. இப்படி இருக்கிற நீதிபதிகளை வச்சுக்கிட்டா நீதித்துறையில வழக்குகள் தேங்காம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாரு. ஆனா ராஜா மனோகரனோட எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. அவரு பிருத்திவிராஜுகிட்ட, எனக்கு அந்த நீதிபதியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், அவரோட தீர்ப்புகள் எப்பவுமே சரியா இருக்கும். ஒரு வழக்குக்கு அவர் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருனா அந்த வழக்குக்கு அந்த நேரம் தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம். நேரத்தை வீணடிக்கிறதுக்காக அவர் ஒரு வழக்கை இழுத்தடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இளவரசன் பிருத்திவிராஜ் இப்ப ஒரு படி மேல போய் அவர் 5 நாள்ல ஒரு வழக்க முடிக்கிறாருன்னா என்னால ஒரு நாளைக்குள்ள 5 வழக்குகளை முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா மனோகரனுக்கு ஏற்கனவே பிருத்திவிராஜோட அவசர புத்தி தெரிஞ்சதுனால இத ஒரு காரணமா வச்சு பிருத்திவிராஜ திருத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு. அவரு பிருத்திவிராஜுகிட்ட, நீ ஒரே ஒரு நாள் மட்டும் நீதிபதியா பதவி ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு வழக்க மட்டும் தீர்த்து வச்சிட்டு வா. ஆனா நீ இளவரசன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், மாறு வேஷத்துல இரு, உன்னை நான் நீதிபதியா நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இளவரசனும் ரொம்ப உற்சாகமா, அந்த ஒரு நாளைக்குள்ள என்னோட வேகத்தை நான் காட்டுறேன், எவ்வளவு வழக்க நான் முடிச்சு வைக்கிறேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜா மனோகரன் இந்த ஏற்பாடை பத்தி நீதிபதி குணசீலன் கிட்ட சொன்னாரு. அடுத்த நாள் ராஜாவும் இளவரசன் பிருத்திவிராஜும் அந்த நீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்களுக்காகவே நீதிபதி குணசீலன் காத்துக்கிட்டு இருந்தாரு. பிருத்திவிராஜும் ராஜாவும் மாறு வேஷத்துல இருந்ததுனால யாராலையும் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. குணசீலன் நீதிமன்றத்தில் இருந்த எல்லார்கிட்டையும், நம்ம நீதிமன்றத்துக்கு ராஜா இன்னைக்கு ஒரு புது நீதிபதியை அனுப்பியிருக்காரு, இன்னைக்கு வழக்குகளை அவர் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி இளவரசன் பிருத்திவிராஜ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாரு. இதுக்கு மேல நேரத்தை வீணாக்காம இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள எவ்வளவு வழக்க முடிக்க முடியுமோ அவ்வளவு வழக்கம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பிருத்திவிராஜ் வழக்குகளை தொடங்க சொன்னாரு. முதல் வழக்கா ஒரு காவல் அதிகாரி கைவிலங்கு போட்ட ஒருத்தனை நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. இளவரசன் கைவிலங்கோட இருந்தவர்கிட்ட,
வளவளன்னு பேசி என் நேரத்தை வீணடிக்காம எதுக்கு உன்னை கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. வந்தவரும் நீதிபதியா இருந்த பிருத்திவிராஜ வணங்கி எல்லாம் என் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. உடனே பிருத்திவிராஜ் குறுக்கிட்டு, எனக்கு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படியே உனக்கு கெட்ட நேரமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல. என் நேரத்தை வீணடிக்காம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இப்ப கைவிலங்கோட இருந்தவரு, பாதி ராத்திரியில நான் தும்மினது இந்த காவல் அதிகாரியோட தூக்கத்துக்கு இடையூறா இருந்ததுனால என்ன கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜ் இப்ப ரொம்ப கோபத்தோட அந்த காவல் அதிகாரி கிட்ட, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாரு. அந்த காவல் அதிகாரியும், இவர் சொல்றது சரிதான், ஆனா இவர் என்ன செஞ்சாருனா அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்ப பிருத்திவிராஜ் மறுபடியும் குறுக்கிட்டு, அவர் என்ன செஞ்சாரு, நீங்க என்ன செஞ்சீங்க, இதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, அவர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா கேட்டாரு. இப்ப காவல் அதிகாரி பிருத்திவிராஜ் கிட்ட, அவர் சொன்னது உண்மைதான், ஆனா அவரை கைது செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா பிருத்திவிராஜ் இப்ப ரொம்ப கோபத்தோட, உங்க காரணத்தை தூக்கி குப்பையில போடுங்க, தும்மினதுக்காக ஒருத்தரை கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்குறீங்க, முதல்ல அவரோட கைவிலங்க அவிழ்த்து விட்டு அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு. உடனே வேகமா சில காவலர்கள் வந்து கைவிலங்கோட இருந்தவரோட விலங்க அவிழ்த்து விட்டாங்க. அவங்க விலங்க அவிழ்த்து விடுற நேரத்துல பக்கத்துல இருந்த ராஜா கிட்டையும் நீதிபதி கிட்டையும், நம்ம நாட்டு காவல் அதிகாரிகளோட லட்சணத்தை நீங்களே பாருங்க, தும்மல் போட்டு தூக்கத்தை கெடுத்ததுக்காகலாம் ஒருத்தரை கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு பிருத்திவிராஜ் சொன்னாரு. கைவிலங்கோட இருந்தவரோட விலங்க அவிழ்த்து விட்டதும் அவர் பிருத்திவிராஜ வணங்கி, என்னோட வாழ்நாள்ல நான் உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி நீதிபதியை பார்த்ததே இல்ல, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜ் அவர்கிட்ட, உங்க நன்றி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, முதல்ல இந்த நீதிமன்றத்திலேருந்து கிளம்புங்க, எனக்கு அடுத்த வழக்கு இருக்கு அப்படின்னு கடுமையா சொல்லிக்கிட்டு நீதிமன்றத்தோட வாயில் பகுதியை நோக்கி கையை காட்டினாரு. அவரும் உடனே நீதிமன்றத்தை விட்டு வேகமா வெளியேறிட்டாரு. அடுத்த வழக்கு என்ன அப்படின்னு பிருத்திவிராஜ் நீதிமன்ற பணியாளர்கள் கிட்ட கேட்கும்போது, குணசீலன் எழுந்திருச்சு நின்னு, இந்த காவல் அதிகாரி என்ன சொல்ல வராருன்னு நாம கேட்கவே இல்ல, அவரோட கருத்தை சொல்றதுக்கு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜ் இப்ப காவல் அதிகாரி கிட்ட, சரி உங்க கருத்து என்னங்கறத சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. காவல் அதிகாரி சொன்னாரு, கைவிலங்கோட இருந்தவரு நேத்து எங்க வீட்டுல திருட வந்தாரு, திருடி முடிச்சிட்டு திருடின பொருட்களோட அவரு கிளம்பும்போது தும்மலை அடக்க முடியாம அவரு தும்மிட்டாரு, அந்த சத்தத்துல நான் முழிச்சுக்கிட்டேன், கையும் களவுமா அவரை பிடிச்சு கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பிருத்திவிராஜ் அங்க இருந்த காவலர்கள் கிட்ட, வேகமா போங்க, இப்ப கைவிலங்க அவிழ்த்து விட்டவரை மறுபடியும் கைது செஞ்சு இங்க கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. வழக்க கொண்டு வந்த காவல் அதிகாரியே மறுபடியும் திருடனை பிடிக்கிறதுக்காக நீதிமன்றத்தை விட்டு வெளியே ஓடி வந்தாரு. ஆனா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவரு ரொம்ப ஏமாற்றத்தோட மறுபடியும் நீதிபதி முன்னாடி வந்து நின்னாரு. அவரு பிருத்திவிராஜ் கிட்ட, அவரு பின்னாடி ஓடி எந்த பயனும் இல்ல, அவரு என்னோட குதிரையை திருடிக்கிட்டு அதுல ஏறி தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவரு காவல் அதிகாரி கிட்ட, இந்த நீதிமன்றத்தோட வாசல்ல இருக்கிற காவலாளி குதிரையை திருடுறதுக்கு எப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு கேட்டாரு. இப்ப காவல் அதிகாரி பிருத்திவிராஜ் கிட்ட சொன்னாரு, காவலாளி உக்காந்துருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது நீங்க உக்காந்துருக்கிற இடம் நல்லாவே தெரியுது, கைவிலங்க அவிழ்த்த அப்புறம் அந்த திருடன் உங்களுக்கு நன்றி சொல்லும்போது நீங்க அந்த திருடன் கிட்ட உடனே நீதிமன்றத்தை விட்டு வெளியே போக சொல்லி செய்கை காட்டினீங்க, அந்த திருடனும் நேர காவலாளி கிட்ட போய், நீதிபதி என்ன ஒரு அவசர வேலையா வெளியே அனுப்புறாரு, காவல் அதிகாரியோட குதிரையை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லி காவலாளியையும் ஏமாத்திட்டு என்னோட குதிரையை திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வழக்க முடிக்கவும் முடியாம நிலைமைய சமாளிக்கவும் முடியாம பிருத்திவிராஜ் பேயறைஞ்ச மாதிரி உக்காந்துருந்தாரு. இப்ப மாறு வேஷத்துல இருந்த ராஜா எழுந்திருச்சு, மன்னிக்கணும், உங்களுக்கு அரண்மனையில அமைச்சரோட ஒரு சந்திப்பு இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்க, இப்ப இங்கேருந்து கிளம்பினாதான் சரியா இருக்கும், இந்த வழக்க
நீதிபதி குணசீலனை முடிச்சுக்குவாரு, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜ் தப்பிச்சா போதும்னு அந்த நீதிமன்றத்திலேருந்து ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாரு. ராஜா பிருத்திவிராஜ் கிட்ட, உன்னோட வேகத்தை நான் பாராட்டுறேன், ஆனா அந்த வேகத்தோட கூட விவேகமும் இருக்கணும். அந்த திருடன் என்னோட வாழ்நாளில் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி நீதிபதியை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போதாவது அவர் பல வழக்குகளில் சிக்கி பல நீதிபதிகளை பார்த்துருக்காருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். பிரச்சனை என்னன்னே புரிஞ்சுக்காம ஒரு முடிவெடுக்க முயற்சி செஞ்சா அது இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. பிருத்திவிராஜுக்கு தன்னோட தவறு எங்கன்னு உடனே புரிஞ்சிடுச்சு. அவரு தன்னோட தவறை திருத்திக்கிறதா ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தாரு. அடுத்த நாள் இந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பிருத்திவிராஜ் விசாரிக்கும் போது கைவிலங்க அவிழ்த்து விட்ட காவலர்கள்கிட்ட நீதிபதி குணசீலன் கைவிலங்க அவிழ்த்து விட்டவர் நீதிமன்றத்தை விட்டு வெளியே போனதும் அவர் என்ன செய்யறாருன்னு தொடர்ந்து போய் பாருங்க, சந்தேகப்படும்படியா ஏதாவது இருந்தா மறுபடியும் அவரை கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குதிரையை திருடிக்கிட்டு தப்பிச்சு போன திருடனை 1 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. வேகத்துக்கும் விவேகத்துக்கும் இருந்த வித்தியாசத்தை இப்ப பிருத்திவிராஜ் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நீதிபதி குணசீலனை பத்தி அவருக்கு இருந்த எண்ணமும் இப்ப முழுசா மாறிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.